நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து மனது குதூகலிப்பதும் துவண்டு போவதும் மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இறைவனுக்கு இந்த ஏற்றத்தாழ்வோ இன்ப துன்பமோ உயர்ச்சியோ தாழ்ச்சியோ எது ஒன்றும் கிடையாது. அது என்னம்மா இன்பம் துன்பம் இல்லான் என்று சொல்லிவிட்டீர்கள், ஆனால் அதற்கு பிறகு உள்ளானே என்ற அடுத்த வார்த்தையை மாணிக்க வாசகர் ஏன் போடுகிறார் தெரியுமா? இறைவனுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது, ஆனால் அந்த இறைவன் கருணையினால் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறானாம். ஏனென்றால் அந்த இன்ப துன்பத்திற்கு ஆட்பட்ட நம்மை போன்ற மனிதர்களுடைய உள்ளத்திற்குள்ளே உரைகிறான் அல்லவா? அந்த உள்ளத்திற்குள்ளே இறைவன் இருப்பதனால் அந்த இன்ப துன்பம் அவனுக்கும் சம்பந்தப்படுகிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு கருணையான எண்ணம் பாருங்கள். திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம். வந்திக்கிழவிக்காக பிட்டு சுமந்து வைகை ஆற்றினுடைய அந்த வெள்ளத்தை அடைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் வைகை ஆற்றங்கரையிலே படுத்து உறங்கி விடுவார் சிவபெருமான். பாண்டிய மன்னன் வந்து முதுகில் பிரம்பால் அடிக்கின்றான். அடிக்கும் பொழுது அந்த அடியும் அந்த வலியும் உலக உயிர்கள் எல்லாவற்றினுடைய முதுகிலும் விழுந்தது. அடித்த அடி இறைவனுக்கு வலிக்கவில்லை, ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் வலித்தது. இதை பார்க்கிற பொழுது இந்த செயல் நமக்கு எவ்வளவு எளிமையாக இருக்கிறது பாருங்கள். அதைத்தான் இங்கே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். இன்பமும் துன்பமும் அவனுக்கு இல்லை, ஆனால் அவன் எடுத்துக்கொள்கிறான். ஏனென்றால் நம் மீது இருக்கக்கூடிய கருணையினால். அதனால் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவனை விட அடியவர்கள் சிறந்தவர்கள். ஏன் ஆண்டவனை விட அடியவர்கள் சிறந்தவர்கள் தெரியுமா? ஆண்டவனுக்காவது அடியவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்கின்ற கவலையும் அக்கறையும் இருக்கிறதாம். உண்மையான அடியவனுக்கு அது கூட கிடையாது. எது வந்தாலும் எல்லாம் சிவன் சித்தம் என்று அவன் பாதத்தில் விட்டுவிட்டு கடமையை செய்து கொண்டே போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் ஆண்டவன் மிகப்பெரியவன். அவன் மிக கருணையினால் நமக்கு கீழே வந்து நமக்கு பருக்கத்தில் இருந்து கொண்டு நமக்காக அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான் என்று மாணிக்க வாசகர் இதிலே சொல்லுகிறார்.